குழந்தையின் குரல். அம்மா, இன்று வரை பேசாத என்னுடைய குரலை கேள். நான் அழகானவன், அழகானவள், அது உனக்கு தெரியும். நான் சுத்தமானவன், பிசுபிசுப்பு எனக்கு பிடிக்காது. சுறுசுறுப்பானவன், ஓரிடத்தில் உட்கார பிடிக்காது. நீங்கள் என்னை அழைக்கும் பொழுது உடனே திரும்பி பார்க்க தோணாது. நீங்கள் சொல்வது எனக்கு புரியும். நான் ஏன் செய்ய வேண்டும் என தோன்றும். எனக்கு பல விஷயங்கள் தெரியும், அது உன் வயதிற்கு தேவையில்லை என்கிறீர்கள். கூட்டமும் சத்தமும் எனக்கு அச்சமூட்டும். தனிமையில் விளையாடுவது எனக்கு பிடிக்கும். விளையாட யாரும் இல்லையே, என்ன செய்வது? ஓடுவதும் குதிப்பதும் கையாட்டுவதும் எனக்குள் தேங்கி கிடக்கும் ஆற்றலை வெளியேற்றவே. என் ஐம்புலன்களும் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கும். நினைவாற்றல் எனக்கு நிறையவே இருக்கும். நான் நடிக்கத் தெரியாத யதார்த்தவாதி. பொய் சொல்லத் தெரியாது. பிடிக்காது என்றால் பிடிக்காதுதான், வேண்டாம் என்றால் வேண்டாம்தான். சமூக கோட்பாடுகளும் நடைமுறைகளும் எனக்கு குழப்பமாகவே உள்ளது. நான் இப்படி இருப்பதால் சமூகம் எனக்கு சூட்டியுள்ள பெயர் ஆட்டிசம். என்னை நானாக இருக்க விட்டதும், மற்ற குழந்தைகளோடு விளையாட விடாததும், என்னை செல்போன் சிறையில் அடைத்ததும் யார்? இவன் இவள் இப்படித்தான், இவளுக்கு இது புரியாது, தெரியாது, வராது என சொல்லியே எனக்கு பட்டம் சூட்டியது யார்? அம்மா, என்னை கொஞ்சம் கவனி, உற்று நோக்கு, என்னோடு விளையாடு, நான் செய்வதை ரசித்து பார். என்னை பற்றி உனக்கு புரியும். நான் குழந்தை தானே, எனக்கு சொல்லிக் கொடு, மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடு. உன்னுடன் சமையல் செய்ய எனக்கு ஆசை. நீ துவைக்கும் பொழுது தண்ணீரில் விளையாட எனக்கு ஆசை. அண்ணனோடு சேர்ந்து மணல் வீடு கட்ட ஆசை. அப்பாவோடு கட்டி உருண்டு விளையாட ஆசை. தாத்தாவின் முதுகில் சவாரி செய்ய ஆசை. பாட்டியிடம் கதை கேட்கவும் ஆசை. என்ன செய்வது? எதுவும் நடக்கவில்லையே. என் உலகத்திற்கு வா, என்னை புரிந்து கொள்ள. என்னோடு பேசு, என்னோடு குதி, என்னோடு விளையாடு. எனக்குள் இருக்கும் என்னை கண்டுபிடி. உன் அன்பான கைகளால் என்னை செதுக்கு. வைரமாக ஜொலிப்பேன் உன் கிரீடத்தில். கலங்காதே தாயே, நான் ஆட்டிச குழந்தை அல்ல, அதிசய குழந்தை, அறிவாளி குழந்தை. இப்படிக்கு உன் பிள்ளை. நன்றி.